இதுல எது வேணும்னாலும் ஜீ5 ஆப்ல இருக்கு. ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க, இலவசமா பாருங்க, எப்ப வேணாலும் எங்க வேணாலும். உன் புருஷன் உயிரை காப்பாத்தும்னு சொன்ன தாலி கழுத்தை விட்டு போயிருச்சேன்னு கவலைப்படுறியா? ஆமா சாமி, நான் அதை எப்படி பாதுகாத்து வச்சிருந்தேன் தெரியுமா? ஆனா அது இன்னைக்கு கெட்ட நேரம்மா, எல்லாம் கெட்ட நேரம். அதுவும் உனக்கு ஒரு நல்ல நேரம் இருந்ததால தான் நீ இங்கே வந்திருக்க, நானும் இங்க வந்திருக்கேன். அதான் சுவாமி, நான் வேற ஒரு புது தாலி கட்டிடுறேன்னு சொன்னேன். இவ ஒத்துக்கல. சாமி என்ன சொல்றாரோ அதைத்தான் நான் செய்வேன்னு சொன்னான். இவ தெய்வத்தோட அனுகிரகம் உள்ள பொண்ணு. எனக்கு தெரியாதது கூட இவளுக்கு தெரியும். இவளுக்கு தெரியாதது கொஞ்சம் எனக்கும் தெரியும். என் கழுத்துல இருந்த அந்த தாலி போனது ஏதாவது அபசகுனமா சாமி? அதெல்லாம் இப்ப பேசி பிரயோஜனம் இல்லை. அது நடந்துருச்சு. அதை ஜெயிக்க நாம இப்ப என்ன செய்யணும்னு தான் யோசிக்கணும். நான் உள்ள அம்மன் முன்னாடி நிஷ்டையில இருந்தேன். அந்த ஆத்தா தான் உனக்கு உதவ சொல்லி என்னை எழுப்பி இங்க அனுப்புனா. நான் இவர் கையால புது தாலி கட்டிக்கலாமா சாமி? அதுதான் இப்ப வழி. ஆனா அதை இன்னைக்கு பண்ண முடியாது. என் கழுத்துல தாலி இல்லாம இருந்தா இவர் உயிருக்கு ஆபத்தை ஏற்படுத்ததானே இது நடந்திருக்கு. அவர் ஆபத்துல தான் இருக்கார். கழுத்துல தாலி இல்லாம நான் இவரை எப்படி சாமி அந்த ஆபத்துல இருந்து காப்பாத்துறது? இது எல்லாமே ஒரு கணக்கோட தாமா நடந்திருக்கு. தாலி கட்டக்கூடாத அன்னைக்கு தான் உன் தாலி பறி போயிருக்கு. இன்னைக்கு உன் கழுத்துல தாலி கட்டுறது இவரோட உயிரை பறிக்கிறதுக்கு சமம். அப்படி ஒரு ஆகாத நாள் இன்னைக்கு. அப்போ ஏறாம் கடவுளே, சாமி ஏன் உயிரை எடுத்துக்கிட்டு இவர் உயிரை கொடுத்துற சொல்லுங்க சாமி. இவர் உயிரை ரொம்ப முக்கியம். உனக்கு முக்கியங்கிறதுனாலதான் எப்பவோ வர வேண்டிய என்ன அந்த ஆத்தா இப்ப வர வச்சிருக்கான்னு நினைக்கிறேன். இன்னைக்கு ஒரு நாள் பொழுத கடந்து நாளைக்கு இவர் உன் கழுத்துல தாலிய கட்டிட்டா எல்லாமே சரியாயிடும். அது வரைக்கும் நான் எப்படி சாமி இவரை காப்பாத்துவேன்? கவலைப்படாதம்மா, அந்த அம்பாள் காப்பாத்துவா. இருங்க. ஓம் காத்யாயனாய வித்மஹே கன்யகுமாரி தீமஹி தன்னோ துர்கி பிரச்சோதயாத். ஓம் துர்காயை நமஹ. மகாலக்ஷ்மி நமஹ. மகாசரஸ்வத்யை நமஹ.